ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பொம்மை ஃபேக்ட்ரியிலேருந்து எல்லா பொம்மையும் போய்கிட்டே இருக்குது. அப்போ ஒரு பொம்மை வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு அதை தூக்கி குப்பையில் வந்து போட்டுறாங்க. அந்த பொம்மை வந்து எந்திரிச்சு வந்து பார்க்குது. என்னடா அது நம்மளை குப்பையில் போட்டாங்களே, சரி எங்கிட்டாவது போவோம், இங்கேருந்து தப்பிச்சு போனால் சரிதான் அப்படின்னு வந்து வெளியில் போகலாமே அப்படின்னு தாவி குதிச்சு வந்து வெளியில் வந்து போகுது. அங்கே போய் பார்த்தீங்கன்னா நிற்கிறப்ப பார்த்தீங்கன்னா இன்னொரு பொம்மை வந்து அது பக்கத்தில் வந்து நிற்கிது. அப்போ தான் தெரியுது இதுக்கு வந்து கால் இல்லை அப்படின்னு. இந்த பொம்மைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண் இல்லை, அந்த பொம்மைக்கு பார்த்தீங்கன்னா கால் இல்லை. அது என்ன செய்யுதுன்னா ஒரு பிளாஸ்டிக் வந்து எடுத்து வந்து கொடுக்குது. இது வந்து நீ காலை வந்து மாட்டிக்க, உனக்கு ஃபிட்டாக இருக்குன்னு. இப்போ இந்த நாய் பொம்மை என்ன நினைக்கிதுன்னா உனக்கும் நான் ஏதாவது கொடுக்கணும்ல அப்படின்னு அந்த கண்ணை மறைச்சிக்கிறதுக்கு ஒரு இதை வந்து கொடுக்குது. அதை வந்து போட்டுக்கிது. இதுவும் பார்க்குது ஓரளவு ஓகேதாவாக தான் இருக்குது அப்படின்னு வந்து பார்க்குறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பாக்ஸ்லேருந்து அந்த பொம்மையை வந்து எடுத்து வச்சுக்கிருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி போகலாம் அப்படின்னு இவங்கள வந்து போக ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா அந்த ஒரு கடையில் போய் வந்து நிற்கிது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்த்துக்கிறவங்களுக்கு பிரியாணி சாப்பிட்றது பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இவங்க வந்து பார்க்குறாங்க, பார்த்தா அங்கே எல்லா பொம்மையும் வந்து அடுக்கி வச்சுருக்காங்க இவங்கள மாதிரியே இருக்க பொம்மையை. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்மளும் அந்த இடத்துல போய் நின்றுக்கிட்டோம்னா நம்மளே யாராவது வாங்குவாங்களா அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் இவங்களும் பார்த்தீங்கன்னா வந்து இன்ஜூர்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. இந்த பொம்மைக்கு வந்து கண் இல்லை, இந்த பொம்மைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் இல்லை. பட் அங்கே போய் எப்படியா நின்றுவோம் அப்படின்னு போய் அங்கே வந்து நிற்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடைக்கு வந்து ஒரு சின்ன பையன் வந்து வரான். அவன் வந்து பொம்மை எடுத்தாங்க அங்கிள் அப்படின்னு வந்து கேட்குறான். அந்த அங்கிள் வந்து ஒரு நல்ல பொம்மை வந்து எடுத்து கொடுக்குறாரு. அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு இந்த பொம்மை வேணாம், எனக்கு அந்த பொம்மை தான் வேணும் அப்படின்னு அந்த இன்ஜூர்டான பொம்மையை வந்து செலக்ட் பண்ணுறான்.